Dear students, இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இயர்லி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் வேர் பேஸ்ட் ஆன் ஒன்லி டூ க்ரைட்டீரியா. என்னென்னு பார்த்தோம்னா பெனிஃபிஷியல் அண்ட் ஹார்ம்ஃபுல். அனிமல்ஸோ பிளான்ஸோ நமக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆச்சு இல்லை என்ன ஹார்ம் பண்ணுச்சுன்றதை வச்சு ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் an ancient classification system recognized 5 animal groups கொண்டு வந்தாங்க. மெஸ்டிக், வைல்ட், கிரீப்பிங், ஃப்ளையிங், sea animals. அதாவது அதனுடைய ஹேபிடேட்ஸை வச்சு பிரித்தாங்க. மெஸ்டிக்னால் அது வந்து சாதாரணமாக எல்லா இடத்துலையும் வளரக்கூடியது, வைல்டில் இருக்கக்கூடியது, கிரீப்பிங் தரையில் படர்ந்துருக்கக்கூடியது, ஃப்ளையிங் பறக்கக்கூடியது, சீயில் இருக்கக்கூடியது, இந்த மாதிரின்னு பிரித்தாங்க. அதுக்கப்புறம் இனிஷியலி தி கிளாசிஃபிகேஷன் வாஸ் பேஸ்ட் ஆன் த ஆர்கானிசம் ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் சச் அஸ் த ஹேபிடேட் அண்ட் மார்ஃபலாஜிக்கலி ஒன்லி. ஸோ இது எல்லாமே பார்க்க போனால் அதனுடைய மார்ஃபலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர், அடுத்து அதனுடைய ஃபண்டமெண்டல் கேரக்டர்ஸ், அதனுடைய ஹேபிடேட் இதெல்லாம் வச்சு மட்டும் பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டில் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் 384 to 322 BCயில் வந்தார். அவர் வந்து ஹி வாஸ் த ஃபஸ்ட் டு கிளாஸிஃபை ஆல் அனிமல்ஸ் இன் ஹிஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல்ஸ். ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல்ஸில் ஃபஸ்ட்டு எல்லா அனிமல்ஸையும் அவர் என்ன பண்ணார், கிளாஸிஃபை பண்ணி காமிச்சார். He attempted a basic classification of all living organisms into plants and animals. எல்லாத்தையுமே plants, animals அப்படின்ற கேட்டகரிக்கு கீழே கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அனிமல்ஸ் வேர் கிளாஸிஃபைட் பேஸ்ட் ஆன் லோகோமோஷன். அனிமல்ஸ்லாம் மூவ் பண்ணுதுலையே அதை வச்சு அது 3 டைப்ஸாக பிரிக்கிறார். வாக்கிங், ஃப்ளையிங், ஸ்விம்மிங். வாக்கிங்னா டெரஸ்ட்ரியல் லேண்டில் வாழக்கூடியது, ஃப்ளையிங் ஏரியல் வானத்தில் பறக்கக்கூடியது, ஸ்விம்மிங் அக்வாட்டிக்கில் இருக்கக்கூடியது அப்படின்னு பிரித்தார். பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ரெட் பிளட் ஹீ கிளாஸிஃபைட் த அனிமல்ஸ் இன்டு 2, எனைமா அண்ட் அனைமா. அதாவது அந்த காலத்துலலாம் வந்து பிளட்டுனா அது ரெட் கலர் மட்டும்தான், அதனால் ரெட் கலரில் பிளட் இருக்கிற ஆர்கானிசம்ஸை எனைமா, ரெட் கலர் பிளட் இல்லாமல் வேறு கலர்லெஸ் பிளட்டாக இருக்கிறதெல்லாம் என்ன நினச்சிட்டாங்க, பிளட்டே இல்லாத ஆர்கானிசம் அப்படின்னு நினச்சி அதை வந்து அனைமா அப்படின்னு 2 கேட்டகரியாக பிரித்தார். ரெட் பிளட்ஸ் இருக்கிறத எனைமானும், ரெட் பிளட் இல்லாத அனைமானும் பிரித்தாங்க. எனைமாவை வந்து என்னன்னு சொன்னாங்க, வித் பிளட்டுன்னு சொன்னாங்க, அனைமாவை வித்தவுட் பிளட் அப்படின்னு சொன்னாங்க. Aristotle classification system had limitations and many organisms were not fitting into this classification. அதாவது இவருடைய கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக இருந்தது. அதாவது அது நடக்கிறத பொறுத்து, அது ஹேபிடேட்டை பொறுத்து, அந்த மாதிரி சிம்பிளாக இருந்ததால் நிறைய வந்து இது கூட ஒத்து போகாமல் ஃபிட்டிங் ஆகாமல் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக்னு எடுத்துட்டோம்னா, ஃப்ராக் வந்து நம்ம டெரஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது வந்து என்ன பண்ணுது, ஃப்ராக்ஸ் ஆர் பார்ன் இன் வாட்டர் அண்ட் கேன் லிவ் ஆன் லேண்ட். 2 இடத்துலையுமே இருக்குது. ஹவு டு கிளாஸிஃபை ஃப்ராக் அண்ட் வேர் டு பிளேஸ் தம். அப்போ அதை எந்த பிளேஸில் வைக்கலாம், அக்வாட்டிக்கில் வைக்க முடியுமா, டெரஸ்ட்ரியலில் வைக்க முடியுமா, அது மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்தது. அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டில் கிளாஸிஃபைடு ஆர்கானிசம் பேஸ்ட் ஆன் லோகோமோஷன். லோகோமோஷனை வச்சு பிரித்தார் இல்லையா. அப்படி பார்க்கும்போது பேர்ட்ஸ், பேட் அண்ட் ஃப்ளையிங் இன்செக்ட்ஸ் வேர் குரூப் டுகெதர் just by observing one single characteristic features, the flying ability. இது எல்லாத்தையுமே அது பறக்கிறத வச்சு, ஃப்ளையிங் எபிலிட்டியை வச்சு ஒரே குரூப்பில் கொண்டு வந்தார். ஆனால் அப்படி பார்க்கும்போது ஒரு சில பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணல, பறக்கலை. அந்த மாதிரி பேர்ட்ஸை என்ன பண்ண முடியும், ஆன் த கான்ட்ரரி டு த அபவ் செட் எக்ஸாம்பிள் த ஆஸ்ட்ரிச், ஈமு அண்ட் பெங்குவின் ஆர் ஆல் பேர்ட்ஸ் பட் cannot fly. ஸோ இது எல்லாமே பறக்காத பேர்ட்ஸாக இருக்குது. ஸோ அப்போ ஒரு சில கான்ட்ரவர்சி வர ஆரம்பிச்சது. அரிஸ்டாட்டில் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் வாஸ் ஃபாலோட் ஃபார் மோர் தென் 2000 years up to 17. அதாவது அப்படி இருந்தும் நிறைய கான்ட்ரவர்சி இருந்தாலும் இவரோட இது வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு மேலே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க. அதாவது 17th வரலும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஸ்டூடெண்ட் தியோப்ரட்டஸ் அப்படின்றவர் வந்தார். 372 to 287 BCயில் வந்தார். He continued his research on the classification of plants. இவர் வந்து நிறைய பிளான்ட்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணார். He was known as the father of botany. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு 1 வேர்டில் வரலாம். He was the father of botany. ஃபாதர் ஆஃப் பாட்னினா யார், தியோப்ரட்டஸ் அப்படின்றது, பிரஸ்டஸ். அதுக்கப்புறம் ஜான் ரே அப்படின்றவர் வந்தார். ஜான் ரே வந்து ஒரு இங்கிலீஷ் நேச்சுரலிஸ்ட். 1627 1705 வரலும். He wrote
several important works through his life. இந்த கிளாசிஃபிகேஷனில் அவர் வாழ்நாளில் நிறைய வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். His most important contribution was the establishment of species as the ultimate unit of taxonomy. இவருடைய ஒர்க்கு நிறைய வந்து டாக்ஸானமியில் நமக்கு பண்ணக்கூடியதாக இருந்தது, தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருந்தது. In 1682 he published the Methodus Plantrum Nova. இவர் ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணார். அதில் இந்த டாக்ஸானமி பற்றி எல்லா விஷயங்களையும் கொடுத்துருந்தார். which contained about 18,000 of plant species. இதில் 18,000 of plant species பற்றி ரிசர்ச் பண்ணி கொடுத்துருந்தார். a result of a relatively narrow species concept. இதில் எல்லாமே வந்து narrow species கான்செப்டை வச்சு கண்டுபிடிச்சிருந்தாருன்னு சொல்லலாம். His complicated classification was based on the many combined characters as opposed to earlier taxonomies. ஸோ அதுக்கும் ஒரு சில அப்போஷன்ஸ் வந்தது. அங்கே அப்போ இருந்த டாக்ஸானமிஸ் எல்லாமே வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து கம்பைன்ட் ஆகி வருது உங்களுதில் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஜான் ரே எய்ம்டு பப்ளிஷிங் எ கம்ப்ளீட் சிஸ்டம் ஆஃப் நேச்சர். அதுக்கப்புறம் தான் ஒரு கம்ப்ளீட் சிஸ்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி எய்ம் பண்ணார். which included work on mammals, reptiles, birds, fishes and insects. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நேம்ஸ் கொண்டு வந்தார். mammals, reptiles, birds, fishes and insects. mammals பால் விட்டு போய், reptiles ஊர்வன, birds, fishes and insects கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்த சயின்டிஸ்ட் கரோலஸ் லினேயஸ் 1788 இருந்தவர், ஸ்வீடிஷ் பயாலஜிஸ்ட். இவர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. டாக்ஸானமியோட ஃபாதர்னு பார்க்கும்போது அரிஸ்டாட்டில், மாடர்ன் டாக்ஸானமின்னு பார்க்கும்போது கரோலஸ் லினேயஸ். அதே போல் ஃபாதர் ஆஃப் பாட்னின்னு பார்க்கும்போது யார் பார்த்தோம்? தியோபரஸ்டஸ் இல்லையா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஃபவுண்டர் எ மாடர்ன் சிஸ்டமேட்டிக் டெவலப்டு எ சயின்டிஃபிக் சிஸ்டம் ஆஃப் டாக்ஸானமி அண்டு பைனாமியல் நாமன்கலேச்சர். இவர் வந்து நிறைய மாடர்ன் சிஸ்டமேட்டிக்ஸை கொண்டு டெவலப் பண்ணி அதுக்கு டாக்ஸானமி என்ற பெயரும் வச்சார். அதே டைமில் பைனாமியல் நாமன்கலேச்சர் சிஸ்டத்தையும் கொண்டு வந்தார். பைனாமியல் நாமன்கலேச்சர் அப்படின்னும்போது ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் 2 நேம்ஸ், ஜீனஸ் அண்ட் ஸ்பீசியஸ் நேம் வர மாதிரி கொண்டு வரத பைனாமியல் நாமன்கலேச்சர்னு, விச் இஸ் ஸ்டில் இன் யூஸ். இப்போ வரலும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் அது கண்டினியூ பண்ணிக்கிட்டே வராங்க. அடுத்தது எ மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் திஸ் சிஸ்டம் இஸ் த நியூமரிக்கல் டாக்ஸானமி விச் எவால்வ்ட் இன் த 1950s. 1950s வந்ததுக்கப்புறம் இதையே நிறைய மாடிஃபிகேஷன் கொண்டு வந்து நியூமரிக்கல் டாக்ஸானமியாக கொண்டு வந்தாங்க. அதாவது எழுத்துப்பூர்வமாக டேட்டாஸாக கம்ப்யூட்டரைஸ் ஆக்கிறது அந்த மாதிரிலாம் வந்தது. Later on, biologists initiated studies on the evolutionary and genetic relationship among organisms, which leads to the emerge of phylogenetic classification or cladistics. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க, கொஞ்சமாக அதனுடைய எவல்யூஷன்ஸ், ஜெனட்டிக் ரிலேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்து அது ஒரு ட்ரீ மாதிரி கிளாஸிஃபை பண்ண ஆரம்பித்தாங்க. பைலோஜெனட்டிக் அப்படின்போது அதனுடைய மரபு பண்புகளை வச்சு என்ன பண்ணாங்க, ஒரு கிளாஸிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் கலடாஸ்டிக்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. இட் இஸ் அன் எவல்யூஷனரி கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஹவ் எ காமன் ஆன்செஸ்ட்ரி வாஸ் ஷேர்டு. இதில் என்ன வருதுன்னா, எவல்யூஷனரி கிளாஸிஃபிகேஷனில் எப்படி ஆன்செஸ்டர் இருந்து கொஞ்சமாக அதனுடைய கேரக்டர் ஷேர் ஆகி அடுத்த இதுக்கு வந்திருக்கு அப்படின்னு. ஆன்செஸ்டர்ன்றது மூதாதையர் அப்படின்னு சொல்லுவாங்க, முன்னாடி இருந்தது, அதுலேருந்து கொஞ்சமாக சேஞ்சஸ் ஆகி அடுத்த ஆர்கானிசம் வந்திருக்கும் அப்படின்னு பார்க்குறது. கலடிஸ்டிக் கிளாஸிஃபிகேஷன் சம்மரைஸ் த ஜெனட்டிக் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆல் ஸ்பீசியஸ் இன் த பைலோஜெனட்டிக் ட்ரீ. கலடிஸ்டிக் கிளாஸிஃபிகேஷன் சம்மரைஸ் த ஜெனட்டிக் டிஃப்ரென்ஸை காமிக்கக்கூடியது தான். அதை வந்து ஒரு பைலோஜெனிக் ட்ரீயில் நமக்கு ஷோ பண்ணியிருக்காங்க, அது பின்னாடி பார்க்கலாம். At Ernest Haeckel introduced the method of representing evolutionary relationship with the help of the tree diagram known as cladogram. பைலோஜெனட்டிக் ட்ரீ இருக்கு இல்லையா, அந்த ட்ரீயோடைய பேர் தான் கலடோகிராம். அதாவது ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்பை காமிக்கக்கூடிய ஒரு டயக்ராம், ட்ரீ மாதிரி ஒரு டயக்ராம் போடுறத கலடோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உருவாக்குனவர் ஏர்னஸ்ட் ஹேக்கெல்.
representing evolutionary relationship with the help of a tree diagram known as cladogram அப்படின்னு. இப்போ phylogenetic classification அப்படின்னு பார்க்கும்போது it takes into ancestral characters, derived characters. ஃபஸ்ட்டே சொன்ன ancestral அப்படின்னும் போது மூதாதையர்களுடைய பண்புகள், டிரைவ்டுனா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவல்யூஷன் ஆகி வந்த கேரக்டர்ஸ். இப்போ ancestral charactersன்னு பார்க்கும்போது traits of basic body design which would be in the entire group. Traits whose structures and functions differ from those of ancestral characters. மூதாதையரோட கேரக்டருக்கும் இப்போ இருக்க ஆர்கானிஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது ஒரு சில டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் கொஞ்சமாக எவல்யூஷனரி சேஞ்சஸ் ஆகி வர வர அதனுடைய சேஞ்சஸ் வந்திருக்கு. அதனால் அது derived characters அப்படின்னு சொல்கிறோம். Arranging organism on the basis of their similar or derived characters which differ from the ancestral characters produce a phylogenetic tree or cladogram. இந்த ancestral charactersலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது எப்படி டெவலப் ஆகி derived charactersல ஒரு நியூ ஆர்கானிசமாக வந்திருக்கோ அதை காமிக்கிறது தான் நம்மளுக்கு இந்த phylogenetic tree or cladogram அப்படின்றது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் cladogram டயக்ராம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு vertebrates, அடுத்து bony skeleton, 4 limbs, amniotic eggs, hair இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. இதில் பார்க்கும்போது ஷார்க் வந்து vertebrateஸ்க்கும் bony skeletonக்கும் இடையில வருது. ரே ஃபின்டு ஃபிஷ்ன்னு பார்க்கும்போது 4 limbsக்கும் bony skeletonக்கும் இடையில வருது. ஆம்ஃபிபியன்ஸ், crocodiles இதெல்லாம் வந்து எக் வித் ஷெல்ஸோடு இருக்குது. crocodilesன்னு வரும்போது amniotic eggs அதாவது கரு உணவு அதுக்குள்ளவே இருக்கிறது. பேர்ட்ஸ், ரேபிட்ஸ் அண்டு ரோடன்ஸ் இதெல்லாம் வந்து ஹேரோடு இருக்குது. அடுத்தது ப்ரிமேட்டட்ஸ், அடுத்து ஹையர் அனிமல்ஸ் எல்லாமே வந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் ஒரு ட்ரீ மாதிரி காமிக்கிறது தான் cladogram அப்படின்னு சொல்லுவாங்க. Depending on the system of classification were classified into 2 or 3 kingdoms, later into 4, 5, 6 and now into 7 kingdoms மாறுச்சு. அப்போது R.H. Whittaker 1969 proposed 5 kingdom classification. மொனீரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்டு அண்ட் அனிமாலியா இதெல்லாம் நீங்கள் 7th 8thலே நிறைய படிச்சிருப்பீங்க கிளாஸிஃபிகேஷன் பண்ணதெல்லாம் பார்த்து. The advancement in the molecular techniques and biochemical assays has led to a new classifications. அதுக்கப்புறம் இந்த அட்வான்ஸ் டெக்னிக்ஸை வச்சு அதில் இருக்க மாலிகுலர் டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணாங்க, 3 domain கிளாஸிஃபிகேஷனை கொண்டு வந்தாங்க. இதை ப்ரப்போஸ் பண்ணவர் கார்ல் வோட்ஸ் in 1977. Classified organism based on the difference in 16S RNA type rRNA ஜீன்ஸ் எல்லாம் வச்சு செல்ஸ்குள்ளே இருக்கிற ஜீன்ஸை வச்சு கிளாஸிஃபிகேஷன் பண்ணார். அதுதான் டொமைன்ஸ்னு. 16S அப்படின்னு ஏன் நேம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த செல்ஸ் எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணி சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது அதில் செடிமெண்டேஷன் நடக்கும். அப்போ அந்த ஸ்டேஜஸ் எந்த ஸ்டேஜில் இருக்கோ அதை வச்சு அதுக்கு நேம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஜீன்ஸை 16S rRNA ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் பிரித்தாங்க. இந்த 3 domain system adds the taxon domain higher than the கிங்டமுக்கு மேலே டொமைன்ஸை வைக்கிறாங்க. அதாவது 3 domains என்னென்னு பார்க்கும்போது ப்ரோகேரியாட், யூகேரியாட் நமக்கு தெரியும். ப்ரோகேரியாட்னா அதில் ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது, டிஎன்ஏ, செல்லுலார் ஆர்கனல்ஸ், செல்லுலார் மெம்பரேன் இது மாதிரிலாம் ஒரு பவுண்டட் ஆர்கனல் ஸ்ட்ரக்சர் இருக்காது. எக்ஸப்ட் ரிபோசோம்ஸ் மட்டும் இருக்கும். பட் இந்த யூகேரியாட்ஸில் பார்க்கும்போது ஹாவ் எ ட்ரூ நியூக்ளியஸ் அண்ட் மெம்பரேன் எல்லாமே இருக்கும். இப்போ ப்ரோகேரியாட், யூகேரியாட்லேயே ப்ரோகேரியாட்டை 2ஆகவும் யூகேரியாட்டை தனியாகவும் பிரிச்சுறாரு. அதை தான் 3 domains கொண்டு வந்தாங்க. இந்த 3 domains பார்க்கும்போது ஆர்கியா, பாக்டீரியா, யூகேரியா. ஆர்கியா அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே எக்ஸ்ட்ரீமோஃபிலிஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம் ஹேபிடேட், எந்த ஒரு இடத்துலையும் வாழக்கூடியது எக்ஸ்ட்ரீம் ஃபிலிஸ். அதாவது வால்கனோவென்ஸாக இருக்கட்டும், ஹாட் ஸ்ப்ரிங் ஆகட்டும், போலார் ஐஸ் கேப்ஸாக இருக்கட்டும், எந்த இடத்துல வேணாலும் அது வாழக்கூடியது எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ்னுவாங்க. இது வந்து இன்னும் என்னென்ன சொல்லலாம், மெத்தனோஜென்ஸ் ப்ரொடியூஸ் மீத்தேன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, ஹேலோஃபெல்ஸ் சால்ட் என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடியது, தெர்மோ ஆசிடிஃபிலைஸ் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சராக இருந்தாலும் அசிடிக் சாயிலாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் ஆசிடிக் வாட்டராக இருந்தாலும் வாழக்கூடியது. அதுக்காக தான் பொதுவாக எக்ஸ்ட்ரீமோஃபிலிஸ் அப்படின்னு பேர் கொடுத்துட்றாங்க. ஸோ இது எல்லாமே ஆர்கியாவில் இருக்குது. தெர் ஆர் கேபபிள் ஆஃப் சிந்தசைசிங் தியர் ஃபுட் வித்தவுட் சன்லைட் அண்ட் ஆக்சிஜன். சன்லைட்டும் ஆக்சிஜனும் இல்லைன்னா கூட அந்த வால்கனிக் வென்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய
சல்ஃபர் டை ஆக்சைடு அந்த மாதிரி ஹைட்ரஜன் அந்த மாதிரி இருக்கிறத வச்சு கூட அது ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாக்டீரியான்னு எடுத்துகிட்டு அது ரெண்டு தான், பெனிஃபிஷியல் ஹார்ம்ஃபுல். பெனிஃபிஷியலாக ப்ரோபயோட்டிக்னும் ஹார்ம்ஃபுல்லாக பேத்தோஜெனிக்னும் சொல்கிறாங்க. த ஹேட் played a key role in the changes of atmospheric oxygen level. அதாவது அந்த பயோஜியோ சைக்கிளில் நடக்கும்போது ஆக்சிஜன் இல்லாத டைமில் கூட இது என்ன பண்ணுது, நம்மளுக்கு ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணி நமக்கு தேவையான ஏரை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அதை தான் பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறோம். யூகேரியான்னு பார்க்கும்போது யூகேரியாட்ஸ் என்னென்னது, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், இது எல்லாத்தையுமே பிரிச்சிருக்காங்க. அடுத்தது 1987 கேவலியர் ஸ்மித் அப்படின்றவர் வந்து ரிவைஸ் த 6 கிங்டம் த கிளாஸிஃபிகேஷனை கொண்டு வந்தார். 6 கிங்டம்லேருந்து 7 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை கொண்டு வந்தார். கேவலியர் ஸ்மித் வந்து 1987 7 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை கொண்டு வந்தார். இவர் எப்படி 7 கிங்டமாக பிரித்தார் அப்படின்னு பார்த்தா, த கிளாஸிஃபிகேஷன் இஸ் டிவைடட் இன்டு 2 சூப்பர் கிங்டம்ஸ், ப்ரோகேரியாட்டோ, யூகேரியாட்டோ அப்படின்னு பிரிக்கிறார். ப்ரோகேரியாட்டோவில் யூ பாக்டீரியா, ஆர்கி பாக்டீரியா அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுட்டு, யூகேரியாட்டாவை புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா, இது போல் 7 கிங்டம்ஸாக பிரிக்கிறார். அதுக்கப்புறம் டாக்ஸானமி ஹெராச்சியில் பார்க்கும்போது இட் இன்க்ளூட்ஸ் 7 மேஜர் கேட்டகரிஸ், நேம்லி கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ். இது எல்லாமே நம்ம சின்ன கிளாஸில் படித்தது தான். இதுலேயே வந்து நம்மளுக்கு ஒரு சில இன்டர்மீடியட் கேட்டகரிஸ் வரும். அது வந்து சப் கிங்டம், கிரேடு, டிவிஷன், சப் டிவிஷன், சப் ஃபைலம், சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸ், சூப்பர் ஆர்டர், சப் ஆர்டர், சூப்பர் ஃபேமிலி, சப் ஃபேமிலி, சூப்பர் ஸ்பீசியஸ், சப் ஸ்பீசியஸ், இந்த மாதிரி பிரிப்பாங்க. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கும்போது நம்ம இந்த ஃபைலம், கிளாஸ், ஆர்டர் கீழேருந்து போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீசியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பேசிக் யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், கீழே இருக்கக்கூடியது பேசிக் யூனிட். இது வந்து ஹேவிங் சிமிலர் மார்ஃபலாஜிக்கல் ஃபீச்சர்ஸ், இந்த ஆர்கானிசம் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்குறதுக்கு ஒன்று போலவே இருக்கும். ஜீனஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசியஸ் விச் ஹேவ் எவால்வ் ஃப்ரம் ஏ காமன் ஆன்செஸ்டர், ஒரே ஆன்செஸ்டர்லேருந்து உருவாகி வந்திருக்கும். இதனுடைய ஸ்பீசியஸ் ரெண்டும் வந்து பார்க்குறதுக்கு ஒன்று போலவே இருக்கலாம். இப்போ மோனோடைபிக், பாலிடைபிக் ஜீனஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. மோனோடைப்பிக்னு பார்க்கும்போது ஒன்லி 1 ஸ்பீசியஸ் தான் இருக்குது. பாலிடைப்பிக்னு பார்க்கும்போது அதில் நிறைய மோர் தென் 1 ஸ்பீசியஸ் இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் ரெட் ஃபேண்டா சொல்கிறாங்க, அலூரஸ் ஃபல்ஜன்ஸ். இது டொமஸ்டிக் கேட் இருக்கலாம், ஜங்கிள் கேட் இருக்கலாம், வைல்ட் கேட் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கிறதால பாலிடைப்பிக் ஜீனஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபேமிலி. ஃபேமிலின்னு பார்த்தா a group of related genera with less similarity as compared to genus and species. ஜீனஸும் ஸ்பீசியஸும் ஓரளவுக்கு ஒன்றா ஒத்து போகிறது தான் இங்கே ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள் ஜீனஸ் ஃப்ளைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அண்ட் த ஜீனஸ் பேந்தீரா, இது ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு ஃபேமிலியாக வருது. இந்த ஃபேமிலி ஃபெலிடேயில் வந்து ஃபெலிஸ், பேந்தீரா ரெண்டுமே இணைஞ்சிருக்கு. ஆர்டர்ன்னு பார்த்தோன்னா assemblage of one or more related families. ஃபேமிலிஸ் 1 2 சேர்ந்து இருக்கிறது ஆர்டர் சொல்கிறோம். ஒன் ஆர் மோர் சிமிலர் ஃபேமிலிஸ் ஆர் குரூப்டு டுகெதர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி கேண்டிடே அண்டு ஃபெலிடே, 2 ஃபேமிலி ஒன்றா சேர்ந்து வரும்போது அது ஆர்டராக நம்மளுக்கு வருது. ஆர் பிளேஸ்ட் இன் த ஆர்டர் கார்னிவோரா, இது ரெண்டுமே வந்து கார்னிவோர்ஸ் தான். ஃபுட்டு எடுத்துக்கும் போது இது கார்னிவோர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். கிளாஸ்ன்னு பார்த்தோம், 1 ஆர் மோர் ரிலேட்டட் ஆர்டர்ஸ், இதை வந்து கிளாஸ்ன்னு சொல்கிறோம். ஆர்டர் பிரிமேட்டான்னு எடுத்தால் மங்கி, ஏப்ஸ் அண்ட் மேன் இஸ் பிளேஸ்ட் இன் த கிளாஸ் மெமாலியா அலாங் வித் த ஆர்டர் கார்னிவோரா, எல்லாமே மேமல்ஸ் அப்படின்ற மாதிரி, இது கார்னிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி வருது. விச் இன்க்ளூட்ஸ் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ், டாக்ஸ் அண்ட் கேட்ஸும் இது கூட இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லி. லாஸ்ட் ஒன் ஃபைலம், த குரூப் ஆஃப் கிளாஸஸ் வித் சிமிலர் டிஸ்டிங்டிவ் கேரக்டரிஸ்டிக் கான்ஸ்டியூட் எ ஃபைலம். ஃபைலமில் வந்து எல்லா குரூப் ஆஃப் சிமிலர் டிஸ்டிங்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றத ஃபைலம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கிங்டம், ஆல் லிவிங் அனிமல்ஸ் பிலாங்கிங் டு த வேரியஸ் ஃபைலா ஆர் இன்க்ளூடட் இன் த கிங்டம் அனிமாலியா. எல்லா ஃபைலமும் சேர்ந்து வர்றது அனிமாலியான்னு சொல்கிறோம். இட் இஸ் த டாப் மோஸ்ட் ஆஃப் த டாக்ஸானமிக் ஹெரார்ச்சி, இதுதான் வந்து டாப் மோஸ்ட்டில் மேலே இருக்கக்கூடியது. இப்போ நம்மளுக்கு இங்கே 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சேலண்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தா
செல் டைப்பு, செல் வால், பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இதை வச்சு பிரிச்சிருக்காங்க.